ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.5 மூன்றாம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? மதிப்பு காண்க. கீழே இருக்க நம்பர்ஸுக்கு மதிப்பு என்னன்னு. ஃபர்ஸ்ட் சம் 49 அடுக்கு 1/2. ஸோ இந்த 49 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, வகுத்து பாருங்க. 7/2 எழுதலாம். ஸோ 49 7/2 அதோட அடுக்கு 1/2. ஸோ 2 2 கேன்சல். ஆன்சர் என்ன வரும்? 7/1 அதாவது 7. 49 வர்க்கமூலம் 7ன்னு நமக்கு தெரிந்தது. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் 243 அடுக்கு 2/5. இந்த 243 எதோட அடுக்கா எழுதலாம்? 3ன் அடுக்கா எழுதலாம். மூணின் அடுக்கு 5. சரியா? 3 எத்தனை முறை வருது? 5 முறை வருது. மூணின் அடுக்கு 5. 3 8 3 24 1 திரும்ப 27 9 3 1 2 3 4 5. ஸோ 3ன் அடுக்கு 5 அதோட பவர்ல 2/5. ஸோ இந்த 5 கேன்சல். ஆன்சர் 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 3 2 முறை எழுதி பெருக்கினேன்னா என்ன ஆகும்? 3 9. ஸோ 243க்கு அடுக்குல 2/5 போட்டா ஆன்சர் 9. ஓகே. அடுத்து மூணாம் கணக்கு 9ன் அடுக்கு -3/2. இது எப்படி எழுதலாம்? முதல்ல 9 3 × 3ன்னு எழுதலாம். 3 9ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த பவர்ல மைனஸ் இருந்தால் அதை ப்ளஸ் ஆக்கிடணும் ஃபர்ஸ்ட்டு. இதை கீழே கொண்டு வந்து 3 × 3 அடுக்கு 3/2 ப்ளஸ் 3/2. அடுத்த ஸ்டெப்பு 1/3 × 3ங்கேல 3 ஸ்கொயர்டு. ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1/3ன் அடுக்கு 3. ஸோ 3 3 தடவை எழுது. 3 9 9 27. 1/27 இதுக்குரிய ஆன்சர். எதுக்குரிய ஆன்சர்? 9ன் அடுக்கு -3/2க்கு. ஓகேவா? ஃபோர்த்து சம் 64/125 அடுக்கு -2/3. முதல்ல அடுக்குல மைனஸ் இருந்தால் அதை ப்ளஸ்ஸா மாற்றிடு. அப்போ -2/3 ப்ளஸ்ஸா மாற்றணும். அது தலைகீழா போட்டு. அப்போ 125/60 அடுக்கு +2/3. 125 5 × 5 × 5ன்னு எழுதலாம். 5 25 25 125. இதை 64 4 × 4 × 4 எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பு 5ன் அடுக்கு 3/4ன் அடுக்கு 3. அடுத்த ஸ்டெப்பு தனித்தனியா 5ன் அடுக்கு 3 × 2/3/4ன் அடுக்கு 3 × 2/3. மேலேங்கிலையும் அடுக்கு தனித்தனியா போட்டுறணும். 3க்கு 3 அடிச்சிடலாம். இதுக்கு ஸோ இது என்ன ஆயிரும்? 5 ஸ்கொயர்டு ஆயிரும். இது 4 ஸ்கொயர்டு ஆயிரும். ஸோ 25/16. 5 ஸ்கொயர்டுனா 5 25 4 ஸ்கொயர்டுனா 16. ஓகேவா? கனமூலம் எடுத்துட்டு ஸ்கொயர் அவ்வளோதான்.